புதையல். ஒரு விவசாயிக்கு 2 பிள்ளைங்க, 2 பையன்க தான். ஆனால் இந்த 2 பசங்களும் கொஞ்சம் கூட அப்பாவுக்கு உதவியும் செய்ய மாட்டாங்க. சரியான சோம்பேறி பசங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் நல்லா 3 வேலையும் கரெக்டாக சாப்பிடுவானுங்க, ஊரை சுற்றிட்டு வருவானுங்க, படுத்து நல்லா தூங்குவானுங்க. இப்படியே அவங்க காலத்தை போய்க்கிட்டானுங்க. எவ்வளோ சொன்னாலும் யார் சொன்னாலும் எதையும் காதில் போட்டுக்கவே மாட்டானுங்க, கேட்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க அப்பாவோட இந்த விவசாயியோடைய மனைவியோ பசங்களுடைய கவலையிலே அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த விவசாயிக்கு இப்போது வயசு வேற ஆகிக்கிட்டே இருக்குது. அவருடைய முதுமை காலம் நெருங்கிடுச்சு. அவர் எவ்வளவோ அந்த தள்ளாத வயசுலேயும் நிலத்தில் உழுது பயிர் செஞ்சு இவங்களுக்கு சாப்பாடு போட்டு இப்படி வளர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்லா திங்கிறதும் தூங்குறதும் ஊர் சுற்றுறது இதே வேலையாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய நிலைமை புரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 10 நாளோ 15 நாளோ தான் நம்ம இருப்போம். இப்போயாவது இவங்களுக்கு நம்ம எதையாவது சொல்லி இவங்களை இந்த நிலத்தை பார்க்கவும் அதில் உழைக்கவும் செய்யணுன்ட்டு அவர் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. அவங்க அதை கேட்கவே இல்லை. கடைசி காலம் 2 நாள் இருக்கும்போது இந்த பசங்களை கூப்பிட்டு, ஐயோ பிள்ளைங்களா, 2 பேரும் இவ்வளோ பெரிய பசங்களாக இருக்கீங்க, நீங்கள் நான் செத்துட்டேன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உழைப்புனா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கீங்களே, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும்னு அவங்க ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நம்ம இப்படி இறந்து போயிடுவோன்னு நினச்சிட்டு அழுகுறான்களா இப்படின்ட்டு அவருக்கே மனசு தாங்கலை. ஏன்பா இப்படி அழுகுறீங்க அப்படின்னோன்னு, நீங்கள் செத்து போயிட்டாக்கா நாங்கள் 3 வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு அழுகுறானுங்க. இவர் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம விவசாய நிலத்தில் புஞ்சை நிலம் இருக்குல்ல, அதனுடைய அடியில் 2 அடிக்கு அடியில் நான் உங்கள் வாழ்நாள் முழுசும் உங்களுடைய தலைமுறைக்கு தேவையான சொத்துக்கள் அதில் மறைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் அதை தோண்டி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டார். இந்த பசங்களுக்கு ஐயோ அவர் எந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன்னு இடத்தையே குறிப்பாக சொல்லாமல் செத்து போயிட்டாரே அப்படின்ட்டு அது வேற இவங்களுக்கு கவலை. சரின்னு அவரோட ஈம கடன்களெல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க, மண்வெட்டி எடுத்துக்கிட்டு அண்ணனும் தம்பியும் போகிறானுங்க இந்த புஞ்சை நிலத்துக்கு. போயிட்டு ஒரு இடம் விடாமல் ராவும் பகலுமா தொடர்ந்து அந்த நிலம் முழுசையும் 2 அடிக்கு நல்லா தோண்டி 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 பார்த்துட்டானுங்க. எங்கேயும் ஒன்றுமே இல்லை. இதுவே செய்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அவங்க அவ்வளோ நிலத்தையும் ராவும் பகலுமா தோண்டி தோண்டி பார்த்ததில் எங்கேயுமே அந்த பொருளே இல்லை. நம்மளை இப்படி ஏமாற்றிட்டு இறந்து போயிட்டார இந்த கிழவன்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, உங்கள் அப்பா நிலத்தை நல்லா நீங்கள் தோண்டி வச்சிட்டீங்க, நல்லா மழை வேற பெஞ்சிருக்கு, இந்த நேரத்தில் நீங்கள் பருத்தியை அதில் போட்டு விவசாயம் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு மகசூல் உங்களுக்கு கிடைக்கும், பணம் நிறையா கிடைக்கும்னு சொன்னோன்னே, சரி தோண்டி தான் விட்டுட்டோம், மழையும் பெஞ்சிருச்சு, இதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பருத்தி நீங்கள் அந்த விதையை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து வர லாபத்துலேருந்து உங்கள் பருத்திக்கான காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி பருத்தியை வாங்கி எல்லா இடத்துலையும் போட்டுடுறாங்க. போட்டுட்டா நல்லா பருத்தி செடி முளைச்சி நிறையா அது பூத்து காய்ச்சி குலுங்கி வெடிக்க தொடங்கிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சரின்னு அந்த பருத்தியெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில் விற்றா அவங்களுக்கு நிறைய பணம் கிடச்சிருச்சு. அவங்க அப்பா சொன்னதை விட நிறைய பணம். சரின்னு அந்த பருத்தி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு மேலே மேலே பருத்தி போட்டு நிறைய பணம் எடுத்துட்டாங்க. அப்போ தான் அவங்க அந்த அப்பாவோட உழைப்பையும் அப்பா நமக்காக எப்படி பண்ணாருன்றதெல்லாம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து எப்படி சோம்பேறியாக கடந்தாங்களோ நல்ல
சுறுசுறுப்பாக நிறைய நிலம் வாங்கி போட்டு நிறைய விவசாயம் பண்ணி நிறையா பேருக்கு வேலை கொடுத்து அதில் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுலையும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உழைப்புக்கு உரிய மரியாதை இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.